வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி 14/3/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:57 வரை பரணி, பிறகு கார்த்திகை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய யோகம் மாலை 4:57 வரை சித்த யோகம், பிறகு மரண யோகம். இன்று காரடையான் நோன்பு. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம். மேஷராசி. மேஷராசிக்கு சுகஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு ராசியில குருவோட சேர்ந்து இருந்து, அதுவும் 2ஆம் இடத்து அதிபதியான தனஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. உங்களுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரத்துல மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும். சுக்கிரனும் லாபஸ்தானத்துல சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப வருமானம் சிறப்பா இருக்கும். கலைத்துறையை சேர்ந்தவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. கலை பொருட்கள் விற்பனை கூட இன்னைக்கு அமோகமா நடக்கும். உடல் நலம் நல்லா இருக்கும். எந்த ஒரு பண கஷ்டமோ மன கஷ்டமோ இன்னைக்கு இருக்காதுங்க. பெண்களுக்கு குடும்பத்துல படிப்படியா தொழில் விருத்தியும் தன விருத்தியும் ஏற்படக்கூடும். குடும்பத்துல தாராளமான பண வசதி, வீடு, வாகனம், இந்த மாதிரி வசதிகள்லாம் வருவதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்கும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல வெற்றியை காண்பதற்கு உரிய நல்ல நாளா இருக்குதுங்க. நல்ல வேலை வாய்ப்புகளும் இன்னைக்கு கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவு அதிகமாகவே இருக்குங்க. வர வேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்களால லாபம் அடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். குடும்பம் நிம்மதியா ஆரோக்கியமா இருக்குங்க. காப்பி நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாதேவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். சொந்த விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப விருப்பத்தோட செயல்படுவீங்க. அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவியா இருப்பீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. மனசுல கருணை அதிகமா இருக்குங்க. உங்க தோற்றத்துல ஒரு வசீகரம் இருக்கும். அடுத்தவங்களோட கவனத்தை ஈர்க்கக்கூடிய பேச்சு சாதுரியமும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். பண தட்டுப்பாடுங்கிறது இருக்காது. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எல்லா விஷயங்கள்லையும் உங்களோட ஈடுபாடு அதிகமா இருக்குங்க. பொது வாழ்வில் ஆகட்டும் அல்லது வீட்டு நிகழ்ச்சிகள் ஆகட்டும், ரொம்ப எந்த ஒரு விஷயத்தையும் ஈடுபாட்டோட செய்வீங்க. காரியத்துல இருந்த தடைகள்லாம் அகலும். பண வரவுல எந்த தட்டுப்பாடும் இருக்காதுங்க. குடும்பம் அமைதியா இருக்கும். வேலை இடத்துலையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6, 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு விரயஸ்தானத்துல இருந்தாலும் ராசி அதிபதியோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. ராசி அதிபதி சனி பகவானோட சேர்ந்து அதிநட்பு வீட்டுல இருக்கிறதுனால உங்களுடைய சந்தோஷங்கள் அதிக அளவுல இருக்குங்க. 2 நண்பர்கள் ஒன்றாக இணைந்து சந்தோஷமான இடத்துல இருக்கும்போது எல்லா விஷயங்களும் நல்லதுதான் செய்வாங்க. அப்ப உங்களுடைய விஷயங்கள் எல்லா காரியங்கள் எல்லாமே தடை இல்லாம நடக்கும். நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க. உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்திலையும் நல்ல முன்னேற்றமான சூழல் இருக்கும். வேலைக்காக முயற்சி செஞ்சவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பெண்களுக்கு ரொம்ப நீதி நேர்மையோட உத்தமர்களாக செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்கோபம் அதிகமா இருக்கும். அடுத்தவங்களை அடக்கி ஆளக்கூடிய சக்தி இன்னைக்கு உங்ககிட்ட நிறைய இருக்குங்க. மாணவர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் நல்லபடியா முடிஞ்சு மன நிறைவை கொடுக்கும். உங்களோட முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு வெற்றியாகக்கூடிய அமைப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களுக்கு மனசுல தைரியம் அதிகமா இருக்குங்க. உங்களோட தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். எடுத்த காரியங்களை சிறப்பா முடிச்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு.
வீட்டுக்கு தேவையான அளவு பொருள் இருப்பு கையிருப்பு இருக்குங்க. யாருக்கிட்டையும் கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உத்தியோகத்துல ஒரு அனுகூலமான சூழல் இருக்கும். வீண் விரயங்கள் எல்லாம் தவிர்க்கப்பட்டு சுப விரயங்களாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். வேற்று மொழி அல்லது மதத்தினர் மூலமா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். ஒரு பய உணர்வு இருக்குங்க. எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம நிதானத்தோட செய்யறது நல்லது. தனிமையை விரும்புவீங்க. மனசு கொஞ்சம் அலுப்பாவும் சலிப்பாவும் இருக்கும். மனசுல ஒரு விதமான பய உணர்வு இருக்குங்க. உடல்நிலையும் கொஞ்சம் பின்னடைவா இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1, 2. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு தனாதிபதியான சந்திரன் லாபஸ்தானத்துல தனகாரகனோட சேர்ந்து சுக்கிரனோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. எந்த ஒரு விஷயத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எந்த வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பண பிரச்சனைகள் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. எதிர்காலம் பிரகாசமா இருக்குங்க. தொட்டதெல்லாம் தொடங்கும். எல்லாரும் பாராட்டுற மாதிரி விஷயங்கள் இன்னைக்கு நிறைய பண்ணுவீங்க. பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குங்க. பண வசதிக்கு இன்னைக்கு குறை இருக்காது. பெண்களுக்கு மனசு ஒரு நிறைவா இருக்கும். பயங்கள் விலகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிர்காலத்தை பற்றிய கனவுகள் இன்னைக்கு உங்களுக்கு பலிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்ற கல்வியால பயனடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உதிரி வருமானங்கள் இருக்கும். சக நண்பர்களால உதவிகள் நிறைய இருக்கும். மூத்த உடன்பிறப்பு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மறைமுக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய தெம்பும் தைரியத்தோட இருக்க வேண்டியது அவசியங்க. தேவையில்லாத பேச்சுக்களை எதிர்கொள்ற மாதிரி இருக்கும். அதனால மனச்சங்கடங்கள் ஏற்படலாம். சிலருக்கு தர்ம சங்கடமான சூழல்கள் இருக்கும். பண பிரச்சனைகள் இருக்கும். கொஞ்சம் எல்லாத்துலேயும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு தான் செய்யணும்னு இல்லைங்க. யதார்த்தமா செய்வீங்க. அதை சிறப்பா செய்யற சூழ்நிலைகள் இருக்கும். மனசு ரொம்ப குதூகலமா இருக்கும். தொட்டதெல்லாம் வெற்றியை கொடுக்குங்க. எதிர்பாராத விஷயங்கள் இன்னைக்கு நல்ல ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொறாமைக்காரர்கள்லாம் விலகி போயிடுவாங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க. புதிய முயற்சிகள் இன்னைக்கு வேண்டாம். பண விவகாரங்களை இன்னைக்கு தள்ளி போடுறது நல்லது. கணக்கு வழக்குகள் எல்லாம் சரிபார்த்து வச்சுக்கோங்க. யாரையும் நம்பி ஏமாறாம கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் நீலம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 4. கடகராசி. கடகராசிக்கு ராசிநாதனான சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானத்துல பரணி நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. 2வது இடமான குடும்பஸ்தானத்து அதிபதியான சூரியன் இவ்வளவு நாளும் சனி பகவானோட சேர்ந்து இருந்து குடும்பத்துல தீராத தொல்லைகளையும் சங்கடங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப அந்த நிலை மாறி சூரியன் பாக்யஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஒரு பெரிய விஷயங்கள் நடப்பதற்கான நல்ல ஆரம்ப நாளா இருக்குங்க. நிம்மதியான விஷயங்கள் நிறைய நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பா இருக்கும். குடும்பத்தார் கூட்ட உங்களோட மனஸ்தாபங்கள் எல்லாம் மாறி நல்ல மகிழ்ச்சியான சூழல்ல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு மனசுல ஒரு நிம்மதி இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் இவ்வளவு நாள் இருந்திருந்தா கூட அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெற்றவர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. மாணவர்களுக்கு உங்களோட லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறும். உயர்கல்வியில உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆசிரியர்களோட பாராட்டை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட புதிய முயற்சிகள் எல்லாம் கண்டிப்பா வெற்றியை கொடுக்குங்க. இருந்தாலும் உங்களுக்கு கற்பனா சக்தி அதிகமா இருக்கும். எதுலையுமே ஒரு மனக்கோட்டை கட்டுவீங்க.
ஆனாலும் தர்ம சிந்தனையும் இரக்க குணமும் நிறையவே இருக்குங்க. நிறைய குழப்பங்கள் இருக்கும். மனசுல ஒரு 2 விதமான எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குங்க. கடல் அலை போல குழம்பிக்கிட்டே இருப்பீங்க. பண வரவுல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்குங்க. விருப்பு வெறுப்புகளெல்லாம் நீங்கி நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். பல நாள் பட்ட கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கு. உங்களோட கவலைகள் தீரும். உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செய்கிறது நல்லதுங்க. வீட்டில் கரண்ட்டில் வேலை செய்கிறவங்க அல்லது தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். பிரயாணங்கள்லையும் கவனமாக இருக்கிறது நல்லது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானமான 9வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் குரு பகவான் ராசியை பார்க்கறதும் சிறப்பு. ராசி அதிபதியான சூரியன் சனி பகவானை விட்டு விலகி 8வது இடத்துல மறைந்து இருந்திருந்தா கூட சனி பகவானை விலகினதே இன்னைக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்க. 2ஆம் இடத்து அதிபதியான புதனோட சேர்ந்து ராசி அதிபதி இருக்கிறதுனால தேவைக்கேற்ற பண வரவு இருக்கும். உடல்நிலையிலையும் எந்த தொந்தரவும் இருக்காதுங்க. இருந்தாலும் பண விஷயத்திலே ஆகட்டும், ஆரோக்கியத்திலே ஆகட்டும், எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. முன்னெச்சரிக்கையோட செயல்படுங்க. பெண்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் சமாளித்து அதை வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் இருக்கும். வீட்டில் எல்லார் கூடயும் ரொம்ப இணக்கமாக இருப்பீங்க. உங்களோட கருத்துக்களுக்கு இன்னைக்கு மதிப்புகள் கூடுங்க. மாணவர்களுக்கு நல்ல புத்திசாலிகளாகவும் எதிலையுமே பணம் சம்பாதிக்கும் ஆர்வத்தோடையும் இருப்பீங்க. உங்களோட செயல்கள் முழுமையான வெற்றியை கொடுக்குங்க. மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக இருக்கும். பண வரவு இன்னைக்கு பெரிய அளவில் இருக்குங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள்லாம் இன்னைக்கு சரி செய்யக்கூடிய அளவு வியாபாரம் சிறப்பாக இருக்கும். லாபம் அதிகமாக இருக்கும். வேலையும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அலுவலகத்திலையும் இன்னைக்கு வேலை பளு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படுவீங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு ஹோமம் யாகம் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கிருவீங்க. கோவில் திருவிழாக்கள்ல சிலருக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும். வாலண்டியராக போய் நீங்களே வேலை செய்வீங்க. உங்களோட பொது நல சேவை இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க. தான தர்மங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய நன்மைகள் நடக்குங்க. பெரிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் எதுலேயுமே அவசரப்படாமல் செயல்படுறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. வீண் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் பொறுமையாக இருங்க. மனசில் ஒரு காரணமில்லாத பயம் இருக்கும். சிலருக்கு பண பிரச்சனைகள் டென்ஷனை கொடுக்கும். வியாபாரத்திலையும் முழுமையாக ஈடுபட முடியாத சூழல்கள் இருக்கும். வீட்லையும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. உங்களுடைய வார்த்தைகளில் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருங்க. உடல் நலமும் சற்று பின்னடைவாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுறுசுறுப்பில்லாத மனநிலையில் இருப்பீங்க. இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்னைக்கு பேச்சில் ஒரு நிதானமான கனிவான பேச்சு இருக்கணும். யாருக்கிட்டையும் உங்களோட பிரச்சனைகளை சொல்லாமல் இருக்கிறதே நல்லதுங்க. பிரச்சனைகளை அடுத்தவங்க பெருசாக்கக்கூடும். கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு எந்த விஷயத்திலையும் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லதுங்க. மனசில் பகை உணர்வை வளர்த்துக்காதீங்க. சக நண்பர்களோட இணக்கமாக இருங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேலவனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு விரும்பிய பொருட்கள் எல்லாம் வாங்கி சேர்க்கக்கூடிய அளவு பண வசதி இருக்குங்க. நினைச்சதை விட அதிக நன்மைகளை பெறுவீங்க. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க
ராஜராஜேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க விஷயங்கள்ல தலையிடாதீங்க. சாதாரண பேச்சுக்கள் கூட சண்டையில முடியலாம், கவனமா இருங்க. சிலர் பத்திரப்பதிவு செய்வதற்கான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத பய உணர்வு இருக்குங்க, தவிப்பு இருக்கும். மனசு எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா இருக்கும். உடல்ல கூட சில உபாதைகள் இருக்கும். பொருள் வரவு பண வரவெல்லாம் நல்லாவே இருக்குங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 2, 5. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சந்திரன் 7வது இடத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராசி அதிபதியான சுக்கிரன் அதிநட்பு வீடான கும்பராசியில நண்பனோட சேர்ந்து இருக்கிறதும் சிறப்பு. இவ்வளவு நாட்கள் சூரியனும் சனியும் இணைந்து இருந்ததுனால காரியங்கள் முடிகிற மாதிரி இருந்து கடைசி நேரத்துல தள்ளி போகக்கூடிய சூழல்கள்லாம் இருந்திருக்குங்க. இப்ப சூரியன் அந்த இடத்தை விட்டு விலகி 6வது இடத்துக்கு போயிட்டதுனால சனி பகவானாலையும் ராசி அதிபதி சுக்கிரனாலையும் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம சிறப்பா நடந்து பொருளாதாரத்திலையும் பண வரவுலையும் அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். குடும்பத்துல ஒரு நிறைவான நிம்மதியை கொடுக்குங்க. பெண்களுக்கு மனசுல ஏற்பட்ட கலக்கங்கள்லாம் தீரக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு விரும்பிய பொருட்களெல்லாம் வாங்கி மகிழக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. நீண்ட நாட்களாக நீங்கள் கண்ட கனவெல்லாம் நிறைவேற போகுது. மாணவர்களுக்கு சிலர் பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. உங்களுடைய காரியங்கள்ல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பீங்க. வீட்டில் பெற்றவர்களோட மனம் விரும்பியது போல நடந்துக்கிட்டு நல்ல பேர் வாங்கக்கூடிய சூழல்கள்லாம் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்க குமார கடவுளை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உறவினர்களாலேயோ நண்பர்களாலேயோ மனசு கலங்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்குங்க. மனசுக்கு தேவையில்லாத வருத்தத்தை கொடுக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம். அடுத்தவங்களோட அலட்சியம் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். பண பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம். கடன் கொடுத்தவங்க உங்ககிட்ட தொல்லை பண்ணலாம். அதனால கொஞ்சம் எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை செய்யறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல சூழல்கள் இருக்கும். காரிய வெற்றி சிறப்பா இருக்குங்க. எடுத்த காரியத்தை சிறப்பா செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மனசு நிறைவா இருக்கும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கணக்கு வழக்குகள் எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால யாரையும் ஈஸியா நம்பாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. புதிய மனிதர்கள்ட்ட கவனமா இருங்க. பொறுப்புகளை நீங்களே செய்யுங்க. அடுத்தவங்க கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது. பணப்புழக்கம் சரளமா இருக்கும். மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்யஸ்தானாதிபதியான சந்திரன் 6வது இடத்துல இருந்தாலும் குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறதும் 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. 7ஆம் வீட்டு அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானமான 4வது இடத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஆரோக்கியமும் அவரோட ஒற்றுமையும் உங்களுக்கு மனசு நிறைவை கொடுக்குங்க. வாழ்க்கை துணை மூலமான யோகங்களை பெறக்கூடிய அமைப்பு இன்னைக்கு நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள்ல ஏற்பட்ட தடைகள் தாமதங்கள்லாம் இன்னைக்கு விலகிரும். உயர் அதிகாரிகளோட சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் எந்த ஒரு இழுத்தடிப்பும் இல்லாம சீக்கிரமா முடியறத பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். பெண்களுக்கு சொந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு நிறைய வருமானத்தை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஜவுளி வியாபாரம் எல்லாம் இன்னைக்கு சிறப்பா நடக்கும். கலைப்பொருட்கள் வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சிறப்பான வருமானத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு உங்களோட திறமை வெளிப்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். எதையுமே ரொம்ப யோசிச்சு நிதானமா செய்யறதுனால நல்ல பெயர் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீகிருஷ்ணரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருந்தாலும் நீங்க அதுல சிறப்பா செயல்பட்டு முன்னேறக்கூடிய
கவனம் உங்களுக்கு இருக்கணுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக நம்பாதீங்க. எதையுமே தன்னிச்சையாக முடிவெடுக்கிறத அன்னைக்கு தவிர்த்துருங்க. வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. மஞ்சள் நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வீட்லேயும் வெளியிலையும் நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டில் ஒரு கலகலப்பான சூழல் இருக்கும். உங்களோட நகைச்சுவை பேச்சுக்களால வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் நல்லா சந்தோஷமா வச்சுக்கிருவீங்க. உடல் நல்ல ஆரோக்கியத்தோட மன மகிழ்ச்சியா இருக்குங்க. பொருள் வரவு சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு செய்யற வேலைகள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்குங்க. எடுத்த வேலையை சீக்கிரமா செய்ய முடியாத சூழல்கள் இருக்கும். எந்த ஒரு வேலையும் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளி போய்கிட்டே இருக்கிறது மனசு சங்கடத்தை கொடுக்குங்க. எதுலையுமே கவனத்தோட இருக்கிறது நல்லது. அடுத்தவங்க கிட்ட தேவையில்லாத பகைமையை வளர்த்துக்காதீங்க. பிரயாணங்கள் உங்களுக்கு இன்னைக்கு பயன் தராது. ஆரஞ்சு நிற ஆடைகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திரன் இன்னைக்கு குரு பகவானோட சேர்ந்து சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. பாகிய ஸ்தானாதிபதியான சூரியன் 3வது இடத்துல சனி பகவானோட சேர்ந்து இருந்ததால இவ்வளவு நாட்கள் நீங்க யாருக்காவது நல்லது செஞ்சிருந்தா கூட அது உங்களுடைய சுயநலத்துக்காக செய்யறதுங்கிற பேரை தாங்க வாங்கியிருந்திருப்பீங்க. ஆனா இனிமேல் அந்த நிலை மாறி இன்னைக்கு சூரியன் சனியை விட்டு விலகி 4வது இடத்துக்கு போயிட்டதுனால உங்களுடைய நல்ல எண்ணங்கள் அடுத்தவங்களுக்கு புரியுங்க. மனசுல நீங்க காயப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளா இருக்குது. மனசு நிறைவா இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்குங்க. பெண்களுக்கு நல்லபடியா எந்த விஷயத்தையும் முன்னால நின்று செய்வீங்க. பிள்ளைகளால ஏற்பட்ட தொந்தரவுகள் எல்லாம் இன்னைக்கு விலகும். பிள்ளைகளோட கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால கல்வியில சிறந்த முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். சக நண்பர்களும் சக மாணவர்களும் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாங்க. மூல நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமரை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும். பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால் இன்னைக்கு ஒரு மதிப்பு மரியாதையும் ஏற்படுங்க. சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அடுத்தவங்களோட காரியங்கள்ல நீங்க தலையிட்டு அதை சிறப்பா முடிக்கிறது உங்களுக்கு பெருமையை சேர்க்குங்க. புதிய சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகளும் சிலருக்கு இருக்கு. மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வாகன வசதிகள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மனசுல ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். பிரார்த்தனைகள் நிறைவேறுங்க. கோயில் குளங்களுக்கு போய் தெய்வ தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நல்ல விஷயங்களை நீங்க முன்னால நின்று நடத்தி கொடுப்பீங்க. சிலருக்கு எல்லா விஷயங்கள்லையும் பொருளாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ உதவிகரமா இருப்பீங்க. சகோதர வழியில நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 6. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் சுகஸ்தானமான 4வது இடத்துல பஞ்சம ஸ்தானாதிபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசி அதிபதியான சனி பகவானோட சேர்ந்து தனஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்குங்க. கணவன் மனைவி உறவு நிலை நல்ல அந்யோன்யமா நல்ல கருத்து வேறுபாடு இல்லாம கருத்து ஒற்றுமையோட சிறப்பா இருக்குங்க. இவ்வளவு நாட்கள் சனி பகவான் சூரியனோட சேர்ந்து இருந்ததுனால மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் அதிகமா இருந்திருக்கும். இப்ப அந்த நிலை மாறினதுனால குழப்பங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பெண்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க வீட்டுல ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். மனசு நிறைவா இருக்கும். பொருள் வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்ப ஒற்றுமை இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்ககிட்ட கடினமா நடந்துகிட்டவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறத பார்த்து உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்.
வீட்டில் குடும்பத்தாரோட ஒற்றுமையும் சிறப்பாக இருக்கும். பெற்றவர்கள் மன நிறைவடையும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேலையில் ஆதாயம் நிறைய கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. லாபங்கள்லாம் அதிகமாக இருக்கும். நண்பர்களோட ஆதரவு, பெரிய மனிதர்களோட உதவிகள் எல்லாம் இன்னைக்கு இருக்குங்க. நல்ல மனசு பாராட்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு தர்ம சிந்தனைகள் அதிகமாக இருக்குங்க. தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க. சில விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. சொத்துக்கள் சிலருக்கு சேரலாம். பேங்க் பேலன்ஸ் உயருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். இன்னைக்கு அடுத்தவங்க மேலே கோபமும் குறைகளும் காணாமல் இருக்கிறது நல்லதுங்க. எரிச்சல் படாதீங்க. எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க. பொறுமையாக எதுலையுமே கவனத்தோடு இருக்கிறது நல்லது. பிரயாணங்கள்லையும் கவனமாக இருக்கணுங்க. தேவையில்லாத பிரயாணங்களை தவிர்க்கிறது நல்லது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2. கும்பராசி. கும்பராசிக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல குரு பகவானோட சேர்ந்து இருக்கிற சந்திரன் சுகஸ்தானாதிபதி நட்சத்திரத்துல இன்னைக்கு இருக்கிறது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நல்ல அமைப்பா இருக்குதுங்க. இத்தனை நாட்களாக ராசி அதிபதியோட சூரியனும் சேர்ந்திருந்ததுனால உங்களுடைய ஆரோக்கியத்திலையும் கவலைகள் இருந்திருக்கும். வீட்லையும் பிரச்சனைகளால நிறைய கவலைகள் இருந்திருக்கும். அந்த அமைப்பு இன்னைக்கு மாறிடுச்சுங்க. உங்களுடைய 7வது இடத்து அதிபதியான சூரியன் 2வது இடமான தனஸ்தானத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலமா பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க. மனசு ரொம்ப நிறைவா இருக்கும். பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்குங்க. பொருளாதாரத்துல ஏற்பட்ட குறைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பெண்களுக்கு தாயாரு கூட ஒரு இணக்கமான சூழல் இருக்கும். பெற்றவர்கள் பெருமைப்படும்படியான விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்குங்க. பெற்றவர்களுக்கு ரொம்ப ஆறுதலாகவும் உதவியாகவும் இருப்பீங்க. குடும்பம் நல்லா சிறப்பா இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு புத ஆதித்ய யோகம் செயல்படுறதுனால உங்களுடைய பேச்சுக்கள் நல்லா இனிமையா இருக்குங்க. பேச்சு சாதுரியம் இருக்கும். கல்வியில நல்ல உயர்வடையக்கூடிய அமைப்பு இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடுறத தவிர்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. அடுத்தவங்க விஷயங்கள், பிரச்சனைகள்ல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. உங்களுடைய மன குறைகளையும் அடுத்தவங்க கிட்ட சொல்லாம இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்க அலட்சியப்படுத்தக்கூடும். அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படலாம். மன சங்கடங்களை தவிர்க்கணும்னா இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உங்களோட திறமையால பெரிய நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டுல உள்ளவங்க கிட்ட உங்களுடைய செயல்கள் பாராட்டு பெறக்கூடியதா இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கும். குடும்ப கௌரவம் உயருங்க. குடும்பத்துல ஒரு அந்தஸ்து உயரக்கூடிய பொருளாதார வசதி ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை மனசுல போட்டு குழப்பிக்கிறத விட்டுருங்க. மறதி அதிகமா இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது. ஆவணங்கள் எல்லாம் சரிபார்த்து வச்சுக்குங்க. வெளியில் இடங்களுக்கு போகும்போது பொருட்கள் மீது கவனமா இருங்க. யாரையும் நம்பாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம். அதிர்ஷ்ட எண் 4, 9. மீனராசி. மீனராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல தனகாரகனான குருவோட சேர்ந்து இருக்கிறதும் சுப கிரகமான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சிறப்பு. பொருளாதாரத்துல திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பொருளாதாரம் சிறப்பான வளர்ச்சியை கொடுக்கும். பிள்ளைகளால நிறைய பணவரவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. இருந்தாலும் பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. விரயஸ்தானத்துல விரையாதிபதியான சனி பகவான் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால வரவுக்கேற்ற செலவுகளும் அதிகமா இருக்கும். நீங்க ஒரு பொருளை வாங்கணும்னு போனீங்கன்னா அது 2 விதமான செலவுகளை வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்துல ஆரோக்கியத்துல அக்கறையா இருக்கிறது நல்லது. பெண்களுக்கு பிள்ளைகளோட அன்பும் ஆதரவும் நல்லா இருக்கும். உங்களோட திறமைகளும் செயல்களும் அடுத்தவங்களுக்கு உங்களோட மதிப்பை உணர்த்துங்க.
குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும், குடும்பம் நிம்மதியா இருக்குங்க. மாணவர்களுக்கு உங்களோட திறமையால இன்னைக்கு பாராட்ட பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பொது சேவையில எல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கும். கல்வியிலையும் சிறந்த முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதியை வழிபட்டு காரியங்களை துவங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் தலையிட்டு உங்களோட நல்ல மதிப்பை இழக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. அடுத்தவங்க விஷயத்துல தலையிடாதீங்க. உங்களுடைய பிரச்சனைகளை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாம இருக்கிறதே நல்லதுங்க. குடும்பத்துல மூன்றாவது நபரின் தலையீட தவிர்த்துருங்க. பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். அடுத்தவரோட நலன்ல ரொம்ப அக்கறையா இருப்பீங்க. வீட்டுல விசேஷங்கள் நடக்கக்கூடிய அறிகுறிகள் இருக்குங்க. மங்கள விஷயங்கள் எல்லாம் பேசக்கூடிய அமைப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலையில நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். உங்கள்கிட்ட இன்னைக்கு அதிகமான தெய்வ பக்தி இருக்குங்க. தெய்வ நம்பிக்கை அதிகமா இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். பிரயாணங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணுங்க. அடுத்தவங்களோட விஷயங்கள்ல நீங்க ஈடுபட்டு உங்களுடைய காரியங்களை கோட்டை விடுற சூழல்கள் இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட எச்சரிக்கையா செயல்படுறது நல்லது. பொறுப்புகளை நீங்களே செய்யறது நல்லதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 5, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.